letter to the Ephesians. பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். Chapter 2. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். And you hath he quickened who were dead in trespasses and sins. You know, when you read you bring yourselves in that place. And you hath he quickened who were dead in trespasses and sins, wherein in time past you walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit that now works in the children of disobedience, among whom also we all had our conversation in times past, the lusts of our flesh, fulfilling the desires of the flesh and of the mind, and were by nature the children of wrath, even as others. But God, who is rich in mercy, for his great love wherewith he loved us, even when we were dead in sins, hath quickened us together with Christ. For by grace ye are saved. He hath raised us up together and made us sit together in the heavenly places in Christ Jesus, that in the ages to come he might show the exceeding riches of his grace in his kindness toward us through Christ Jesus. For by grace are you saved through faith, and that not of yourselves. It is the gift of God, not of works, lest any man should boast. For we are his workmanship, created in Christ Jesus unto good works, which God hath before ordained that we should walk in them. 10 வரைக்கும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருகாலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டுவதற்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளில் ஆயத்த பண்ணி இருக்கிறார். If you recall, I think the last message I gave here was last month. Was about from Revelation 14. அது உங்களுக்கு நினைவு இருக்கும் என்றால் சென்ற மாதம் நான் இங்கிருந்து பிரசங்கம் செய்த போது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து பிரசங்கம் பண்ணினேன். The church on Mount Zion with the Lamb, with the Lord Jesus Christ. சியோன் மலையின் மேல் சபை ஆட்டுக்குட்டியானவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனும் காணப்படுகிறது. 1,44,000 people. 144,000 பேர். So I said the number doesn't matter. அதனால் நான் சொன்னேன் அந்த எண்ணிக்கை முக்கியம் அல்ல. What they were, the qualities mentioned there are most important. ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய குணாதிசயங்களை குறித்து ஆராய்ந்து அந்த குணாதிசயங்கள் தான் முக்கியம் என்று சொன்னேன். So I said, the characteristics of that group are more important, that we must take care to see that such characteristics are in our lives also, that we might be found at the coming of the Lord. ஆதலால் நான் அந்த கூட்டத்தினுடைய குணாதிசயங்கள் தான் முக்கியம். அந்த குணாதிசயங்கள் நம்மில் காணப்பட்டு நாமும் அந்த கூட்டத்தாரில் ஒருவராய் காணப்படுவதுதான் முக்கியம் என்று சொன்னேன். Who they are is unimportant. அவர்கள் யார் என்பதெல்லாம் முக்கியம் அல்ல. No church can claim we are the people and all that. யாரும் அதற்கு நாங்கள் தான் அந்த ஜனங்கள் என்று சொல்லி எந்த சபையாலையும் தனிப்பட்ட விதத்திலே சொந்த பாராட்ட முடியாது. It will be known, the mystery will be revealed only at the rapture. அந்த ரகசியமானது கிறிஸ்து இயேசு ரகசியமாய் சபையை எடுத்துக்கொண்ட பிறகுதான் வெளிப்படும். He bars no one out.
ஆனால் அதில் யாருமே சேரக்கூடாது என்று சொல்லி அவர் யாரையுமே தடை He செய்ய doesn't shut the door. He doesn't shut the door. அவர் கதவை மூடுவதல்ல. Right? As the gospel is for all people to be saved, and yet all are not saved. சுவிசேஷமானது எல்லோரும் ரட்சிக்கப்படும்படியாக இருக்கிறது, ஆனால் எல்லோரும் ரட்சிக்கப்படுவது அல்ல. All saved are not going to be there in the rapture. அதே சமயத்திலே ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் அந்த ரகசிய வருகையிலே காணப்பட மாட்டார்கள். Whosoever subscribe to those characteristics, they are the people that will be raptured. யாரெல்லாம் அதாவது ரகசிய வருகையிலே காணப்படுவதற்கு என்ன எப்படி தகுதியா இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் ரகசியமா எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். So here we see the conduct that should be found in us. Not only the character, but the conduct is also very, very important. இங்கே நாம் அதாவது அவர்களுடைய குணாதிசயத்தை பார்க்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அல்லது அவர்களுடைய நடத்தையையும் நாம் How பார்க்கிறோம். we conduct ourselves, what is our attitude to life, and what we do, how we move with others, how we live in this world. These things do matter. That will shape us or make us or break us. உலகத்திலே நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது, எப்படி நடந்து கொள்கிறோம், ஜீவியத்தை பொறுத்தளவில் நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது, மற்றவர்களோடு எப்படி பழகிறோம், என்ன செய்கிறோம், எப்படி எல்லாம் நடந்து கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம், அதுதான் நிற்கும். The believer's conduct is mentioned as the walking. அதாவது ஒரு விசுவாசியினுடைய நடத்தையை குறித்து நடப்பது என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. So we will see how many times Paul is mentioning by the Holy Spirit about a Christian walk. ஆதலால் அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை முறை பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே ஒரு கிறிஸ்தவனுடைய நடத்தையை குறித்து திரும்ப சொல்லுகிறார் என்று நாம் ஆராய போகிறோம். We are reminded here in the 2nd chapter verse 2 as to what our walk was where in the times past. இந்த 2வது வசனத்திலே கடந்த காலத்திலே முற்காலத்திலே நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதை குறித்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். Chapter 2 verse 2, wherein in time past you walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit that now works in the children of disobedience. 2வது வசனத்திலே அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். We are all included in that. Outside of Christ whosoever it was. அதாவது யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு வெளியே இருந்தோமோ, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு எல்லோருமே நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு வெளியிலே இருந்ததுனாலே நாம் எல்லோரும் இதிலே சேர்க்கப்படுகிறோம். Apostle Paul includes himself in verse 3. அதாவது 3வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையும் சேர்த்து சொல்கிறார். Among whom we all had a conversation. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்தோம். In times past, in the lusts of our flesh, fulfilling the desires of the flesh and of the mind, and were by nature the children of wrath, even as others. நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். Outside of Jesus Christ, கிறிஸ்து without that born again experience, கிறிஸ்து இயேசுவுக்கு வெளியே இருந்தோம், மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாமல். that's what we were. God is not telling us a lie. அப்படிதான் நாம் இருந்தோம். தேவன் இங்கே பொய் உரையவில்லை. God saw us. Whatever we may think of ourselves, whatever we can claim, but it's all nothing before God. And then God is saying here, that's what we are. You were under the power of the evil one. அப்படிதான் இருந்தோம். நாம் நம்மை குறித்து என்னதான் யோசித்துக் கொண்டிருந்தாலும், என்னதான் நினைத்துக் கொண்டிருந்தாலும், இவ்விதமாய் தான் நாம் இருந்தோம். பொய் உரையாத தேவன் சொல்லியிருக்கிறார். We walked our past walk here. We walked according to the course of this world, according to the prince of the power of the air. The prince of the power of the air is another title for Satan. நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். The prince of the power of the air is even now working. அதாவது ஆகாயத்து பிரபுவாகிய பிசாசானவன் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். More active today. இன்றும் இந்த நாளிலே கூட பார்க்கும்போது இன்னும் அதிகமாக செயல்படுகிறான். 2G, 3G, 4G, 5G, it's gone up to almost 8Gs now. அதாவது 2G, 3G, 4G, 5G என்று சொல்லி இப்பொழுது 8G, 8G வரை வந்து விட்டது. The militaries are using 8G. அதாவது ராணுவத்திலே 8G பயன்படுத்துகிறார்கள்.
அது என்ன எழுச்சி என்றால் என்ன? Prince of the power of the air, ஆகாயத்து பிரபுவாகிய பிசாசின் வல்லமை, taking control of the world. ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசு உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளாக Who had shown கொண்டு himself வருகிறான். as the God of this world. அதாவது அவனே இந்த உலகத்தின் கடவுளாக அல்லது தேவனாக தன்னையே ஜனங்கள் முன்பாக நிறுத்திக் கொள்கிறான். Outside of Christ, whosoever that man be, he is under the dominion of Satan. அதாவது கிறிஸ்து இயேசுக்கு வெளியே இருக்கிற எந்த மனிதனா இருந்தாலும் சரி, அவன் பிசாசினுடைய ஆதிக்கத்தின் கீழே தான் இருக்கிறான். Before his conversion, before he met the Lord, he is including himself, among whom we all had a conversation. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தானும் கூட, அதாவது அவர் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த போது எப்படி இருந்தார் என்பதை குறித்து சொல்லும் பொழுது தன்னையும் சேர்த்து கொண்டு சொல்கிறார், நாம் எல்லோரும் இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நாம் நம்முடைய இஷ்டப்படி செய்து கொண்டிருந்தோம் என்று தன்னையும் சேர்த்து சொல்கிறார். Not only that, even now if we walk according to the course of this world, fulfilling our own desire, fulfilling the lusts of the flesh, fulfilling the desires of the evil one, we are under the dominion of Satan. We are not walking with the Lord. அது மட்டுமல்ல, இன்றும் கூட ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நாம் ஒருவேளை நம்முடைய மனசின் விருப்பத்தின்படியும் நம்ம மாம்சத்தின் இச்சையின்படியும் நாம் சொந்த விருப்பத்தின்படியும் நாம் செய்து கொண்டு நாம் நடப்போம் என்று சொன்னால் இன்னும் நாம் ஆகாயத்து பிரபுவாகிய பிசாசினுடைய ஆதிக்கத்தின் கீழே தான் இருப்போம். So we need to know that God, who is rich in mercy, for his great love he loved us, even when we were dead in sin, hath quickened us together. What happened at salvation? What happened when we really repented? We must always rejoice. We must always know and ascribe glory to God, for God did it in our lives. ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏனென்றால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்காக தேவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை நமக்காக செய்து நம்மை ரட்சிப்புக்கு ஏதுவாய் வழிநடத்தினார். For by grace are you saved. Hallelujah. ஆகையால் நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Grace means nothing of ourselves. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை என்று சொன்னால் நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று It's all of God. எல்லாம் தேவனால் செய்யப்பட்டது. God's love is manifest in two streams. தேவனுடைய அன்பானது அதாவது ஒரு நதியினுடைய ரெண்டு பிரிவுகளை போல இருக்கிறது. One is the grace, அதாவது ஒரு பிரிவானது கிருபை, the other one is the mercy. இன்னொரு பிரிவானது இரக்கம். Mercy is not God not giving to us what we deserve. இரக்கம் என்று சொல்லும் பொழுது நமக்கு எதற்கு நாம் தகுதியானவர்களோ அதை தேவன் தராமல் இருப்பதுதான் இரக்கம். All we like sheep have gone astray, we have turned everyone to his own way. That's God does not punish us, though that's the mercy of God. நாம் எல்லோரும் பாதையை விட்டு வழி தப்பி போன ஆடுகளை போல நாம் எல்லாரும் பாதையை விட்டு திரும்பி போய்விட்டோம். நாம் எல்லோரும் நம்முடைய சொந்த வழியில போய்விட்டோம். கடந்த கால நிலைமை. For all our iniquities, for all our transgressions, God did not punish us immediately then and there. But that's the mercy of God. நம்முடைய சகல பாவங்களுக்கும் நம்முடைய சகல அக்கிரமங்களுக்கும் தேவன் உடனடியாக நம்ம மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வரவில்லை. ஆனால் அவருடைய மகனையே நமக்காக பிராயச்சித்தமாக கொடுத்தார். Psalmist in Psalm 103 explains that, isn't it? He has not dealt with us according to our iniquity, is not rewarded us accordingly. அதாவது சங்கீதம் 103 அப்படிதான் நான் வாசிக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களுக்கு ஏற்றதாக நமக்கு சரி கட்டாமலும் நம்முடைய மீறுதலுக்கு ஏற்றதாய் நமக்கு செய்யாமலும் இருந்திருக்கிறார். That's the mercy of God. அதுதான் தேவனுடைய இரக்கம். But praise God, grace is something God giving to us what we don't deserve. ஆகையால் ஆனால் கிருபை என்று சொல்லும் பொழுது நாம் எதற்கு தகுதியானவர்களே இல்லையோ அதை தேவன் நமக்கு தருகிறார். Sinners, நாம் நரகத்துக்கு தான் போக வேண்டும். we deserve eternal damnation. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் தேவை. God, for his great love wherewith he loved us, in his grace he has saved us. Hallelujah. அவர் நம்மில் அன்பு கூர்ந்த அவருடைய அளவில்லாத அன்பின் நிமித்தமாக அவருடைய கிருபையின் மூலமாக நம்மை ரட்சித்தார். Laid on him the iniquity of us all. தேவன் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் மேல் வைத்தார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's the grace of God. அதுதான் தேவனுடைய கிருபை. So the God who is rich in mercy, even though we were dead in sins, we walked according to satanic realm, according to satanic plan and fulfilling the desires of the flesh mind, yet God took the step and saved us. ஆகையால் நாம் நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி பிசாசுக்குரிய சிந்தையை கொண்டு நம்முடைய இஷ்டத்தின்படி மனம் போன போக்கிலே போய்கொண்டிருந்தோம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யனாய் அவர் முன் வந்தார். We must always remember what we were without Christ.
before the Lord saved us. ஆகையால் கர்த்தர் நம்மை ரட்சிப்பதற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசு இல்லாமல் நாம் என்னவா இருந்தோம் என்பதை மறக்கவே கூடாது, ஞாபகம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். One man asked a preacher, ஒரு மனிதன் ஒரு பிரசங்கியாரை பார்த்துட்டு கேள்வி கேட்டார். how deep is the sin into which we had fallen? அதாவது அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், நாம் நம்முடைய பாவத்திலே விழுந்திருந்த பொழுது நம்முடைய பாவம் எவ்வளவு ஆழமா இருந்தது. The minister thought for a while. அதாவது அந்த பிரசங்கியார் ஒரு நிமிஷம் யோசித்தார். Then he said, sorry, I can't tell you now. அதாவது அவர் சொன்னார், என்னை மன்னிக்கவும், ஏனென்றால் இப்போ என்னால் சொல்ல முடியாது. No one can say that. யாராலையும் பதில் சொல்ல முடியாது. Only eternity will reveal. நித்தியத்திலே மாத்திரம்தான் அது வெளிப்படுத்தப்படும். It's the most apt, accurate answer. அது சரியான பதிலா இருக்கிறது. Only but we can know it to a measure as to I can think about myself. You have to think about yourself. If you are saved, you know where we were, what we were. If only God had not met with us, where we would have been. நாம் எல்லோரும் நம்முடைய சிந்தையிலே ஓரளவுக்கு தான் நம்மை குறித்து தெரிந்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசு இல்லாமல் நாம் அப்படியே இருந்திருந்தால் நாம் எங்கே இருந்திருப்போம், என்ன செய்திருப்போம், யோசித்து பாருங்க. We used to sing a chorus. He brought me in. He brought me in. Oh, I praise God. He brought me in. When I look out yonder, where I might have been. Oh, I praise God. He brought me in. Oh, lovely choruses. முன்பெல்லாம் அற்புதமான பாடல்களை பாடியிருக்கிறோம். Meaningful choruses. அர்த்தமுள்ள பாடல்கள். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So that's our past walk with which we should have no company now. அதாவது ஆகையால் இது எல்லாமே நம்முடைய கடந்த கால நடத்தையா இருந்தது. அதற்கும் நமக்கும் இப்பொழுது எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. When I think of what we were before we were saved, ஆகையால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எவ்விதமா இருந்தோம் என்று குறித்து சிந்திக்கும் போது, we can't think of justifying ourselves. I was this, I was doing that, good and all that. No. அதாவது நாம் நம்மையே நியாயம் தீர்த்துக் கொள்ளவே முடியாத நிலைமையில் இருந்தோம். நான் நல்லவனா இருந்தேன், இது செய்தேன், சொல்ல முடியாது. Dead in sins and trespasses. அவன் ஒன்றே ஒன்றுதான் நம்முடைய நிலைமை, பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்து கிடக்கும். Without God, without hope. தேவன் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் செத்து If கிடக்கும். God hadn't come to us, if Jesus hasn't come to us, if the Holy Spirit had not worked in our lives, we would have been lost for all eternity. தேவன் மாத்திரம் நம்மிடம் வராமல், கிறிஸ்து இயேசு நம்மிடம் வராமல், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் நித்தியமாய் துளைந்து போயிருப்போம். Past walk must always be past in our lives. ஆகையால் கடந்து போன வாழ்க்கையை எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போக வேண்டும். So there is a predestinated walk for us. ஆகையால் தேவன் நமக்கு என்று ஏற்கனவே நியமித்து வைத்திருக்கிற ஒரு பாதை இருக்கிறது. Danny brought it out this morning, that particular verse in verse 10. அதாவது 10வது வசனத்தை குறித்து சகோதரர் டேனி காலையில For சொன்னார். we are his workmanship, created in Christ Jesus unto good works which God hath before ordained that we should walk in them. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்த பண்ணி இருக்கிறார். God has already predestinated this particular walk for us. ஆகையால் ஏற்கனவே நாம் நடக்க வேண்டிய இந்த பாதையை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி What வைத்திருக்கிறார். we were and what we are now, what a ocean of difference. ஆகையால் எப்படி இருந்தோம், எப்படி எல்லாம் நாம் நடந்து கொண்டோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம், அதெல்லாம் பார்க்கும்போது கடல் போன்ற வித்தியாசம். We are his workmanship. நாம் அவருடைய கையின் கிரியையா இருக்கிறோம். Praise God, we are his masterpiece of all creation. அவருடைய செய்கையாய் இருக்கிறோம் என்றால் அவருடைய சகல சிருஷ்டிகளையும் சிறந்த சிருஷ்டிப்பாய் The scientists are looking at the galaxies through the deepest telescopes, and then they are wondering at the amazement of God's creation. அதாவது விஞ்ஞானிகள் எல்லாருமே அவருடைய தொலைநோக்கு கருவிகளை கொண்டு விண்வெளி ஆகாயத்தை பார்த்து தேவனுடைய சிருஷ்டிப்பை கண்டு பிரமித்து போகிறார். God is telling his angels to stoop down from their throne and then from the heavenly place and then to look down upon us, the creatures of time, the creatures of dust, to see that we are the masterpiece of God's creation. Holy Spirit is at work in a believer's life. ஆனால் தேவனோ தேவதூதர்களை பார்த்து அவர் சிருஷ்டிகளாகிய நம்மை நோக்கி பார்க்கும்படியாக சொல்லுகிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் கிரியை செய்கிறார். What is the meaning of that? We are his workmanship. It's a poem on it. It's the masterpiece. It's
the best of the best of God's creation. அதாவது செய்கையா இருக்கிறோம், தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், அவருடைய சிறந்த அவருடைய எத்தனையோ சிருஷ்டிப்புகளிலே மிகவும் சிறந்த சிருஷ்டிப்புகளிலே மிக சிறந்த சிருஷ்டிப்பாய் நாம் இருக்கிறோம். The manifestation of God's love could be seen only in us and through us. தேவனுடைய அன்பினுடைய வெளிப்பாடு நம்மில் மாத்திரம்தான் பார்க்கப்பட முடியும். Praise God, that creatures of time and dust we are in ourselves, but God has picked us up for His eternal glory to reveal His glory in and through us. வெறும் காலத்தின் சிருஷ்டிகளாய் இருக்கிற நம்மை தேவன் எடுத்து நம்மை தெரிந்தெடுத்து நம்மை எடுத்தது காரணம் என்னவென்றால், நாம் நித்தியமாய் நித்தியத்திலே அவருடைய மகிமையும் அவருடைய குணத்தையும் நாம் என்றைக்கும் பிரதிபலித்து வெளிப்படுத்த here upon this earth, God has already appointed us a place, the pathway for us in which we must walk for His glory. ஆகையால் பூமியிலே ரட்சிக்கப்பட்டு நமக்கு என்று சொல்லி தேவன் ஏற்கனவே முன்னதாக நமக்கு என்று ஒரு பாதையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God has beforehand ordained that we should walk in that path. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். The steps of a good man are ordered by the Lord. நீதிமானின் பாதை கர்த்தரால் வழிநடத்தப்படுகிறது. So there has to be the distinction of our conduct, of our character, of our life upon this earth that will only be pleasing to God. ஆகையால் பூமியிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய நடத்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய சகல நடை முழுவதுமாக அதிலே அதை பார்க்கும் பொழுது அது மற்றவர்களுடைய நடையிலிருந்து நடத்தையிலிருந்து முற்றிலும் வித்தியாசமாக இருக்க வேண்டும். Today is September 7th. இந்த நாளானது செப்டம்பர் 7ஆம் தேதியா இருக்கிறது. The whole world is waiting for the night to come and to watch the skies. அதாவது முழு உலகமும் எப்பொழுது இரவு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று கேட்டால், இந்த இரவிலே கிரகணம் இருக்கிறது, அப்பொழுது ஆகாயத்தை பார்க்கலாம். They are going to see the moon, full moon, the eclipse there. They just see another some celestial wonder and then forget about it. அதாவது ஒரு சந்திர கிரகணம் ஒன்று இந்த இரவு நடக்க இருக்கிறது. ஆகையால் அதை பார்ப்பார்கள். அதை பார்த்து விட்டு எப்பொழுதும் போல அனுதின வாழ்க்கையை spiritual significance, only those who are waiting for the Lord's coming, they will know. ஆனால் ஆவிக்குரிய ஜனங்கள் தேவனுடைய கர்த்தருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். We are entering into the most dangerous period. நாம் மிகவும் அபாயமான காலகட்டத்துக்குள்ளாய் நுழைந்து கொண்டிருக்கிறோம். No one can predict what's going to happen next. அடுத்தது என்ன நடக்கும் என்று சொல்லி யாராலையும் முன்பதாக அறிவிக்க முடியாது. Next thing on God's agenda is the rapture of the church. Are you ready? அடுத்ததாக தேவனுடைய திட்டத்திலே அடுத்ததாக என்ன இருக்குது என்று கேட்டால், சபையினுடைய ரகசிய வருகை. நீ ஆயத்தமா? We are this month, September, we are coming into the most significant and dangerous period. We are coming closer and closer. I am not fixing the date. செப்டம்பர் மாதம் இந்த மாதத்தின் இந்த மாதத்திலே நாம் இன்னும் கர்த்தருடைய வருகைக்கு முன்பை விட இன்னும் சமீபமாய் வந்து விட்டோம். நான் இந்த மாதத்திலே கூட இருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் தேதியெல்லாம் நான் குறிக்கவில்லை. I think last week I mentioned about few other things that are very, very significant, which you don't read in the newspaper or see in the TV. சென்ற வாரத்தில் நினைக்கிறேன், சென்ற வாரத்திலே நான் ஒரு சில காரியங்களை சொன்ன, ஒரு சில அடையாளங்களை குறித்து நீங்க செய்தியிலே தொலைக்காட்சியிலே பார்க்க முடியாத சில அடையாளங்களை குறித்து சொல்லி எப்படி கர்த்தருடைய வருகைக்கு இதெல்லாம் சுட்டி காட்டுகிறது சொன்னேன். Within last week, there's been significant moves in the world, all having to do with the fulfillment of the scripture. அதாவது சென்ற ஒரு வாரத்துக்குள்ளாகவே உலகத்திலே, அதாவது வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது வேத வசனத்தோடு ஒத்து போகிற அதனுடைய இருக்கிற அநேக காரியங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்கள் நடந்திருக்கின்றன. Where is God glorified? Where is God to be seen? தேவன் எங்கே மகிமையை பெறுகிறார்? தேவன் எங்கே காணவில்லையே? Upon this earth, in God's people. தேவன் பூமியிலே தேவ ஜனங்களுக்குள்ளாய் வாசமாயிருக்கிறார். That's what Jesus meant when he said, I will build my church and the gates of hell shall not prevail against it. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை ஜெயக்கொள்ளாது, அதை மேற்கொள்ளாது. இயேசு சொல்லும்போது இந்த அர்த்தத்தில் தான் சொன்னார். It's not enough if you are there in the apostolic church. The apostolic church must be in you, and you must be only then you will be in the church. நீ அப்போஸ்தல சபைக்குள்ளாய் இருந்தால் போதாது, அப்போஸ்தல சபை உனக்குள்ளாய் இருக்க வேண்டும், அல்லது தரிசனம் உனக்குள்ளாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாய் இருப்பாய். வருகையிலே காணப்படுவாய். The apostolic church is here in God's word. ஏனென்றால் இந்த சபையினுடைய சத்தியம் தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது. God who is glorified only in the church. Unto him be glory in the church. தேவன் எப்பொழுதுமே சபையிலே தான் மகிமையை பெற்றுக் கொள்கிறார். தேவனுக்கு
அவருக்கே சதா காலம் சபையில் மகிமை உண்டாதாக. We are His workmanship, masterpiece, the creation of His masterpiece creation, created in Christ Jesus unto good works, that we should walk in that. இதோ நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அது தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். It must be a challenge to our hearts, to our faith. ஆகையால் இது நம்முடைய விசுவாசத்துக்கே ஒரு சவாலாக இருக்க வேண்டும். Am I really living up to the expectation of God? நான் உண்மையிலேயே தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு எழும்புகிறேனா? Where am I failing? எங்கே தோல்வி அடைகிறேன்? Will I be there in the rapture? ரகசிய வருகையில் காணப்படுவேனா? Your primary aim now must be the coming of the Lord. உன்னுடைய பிரதான குறிக்கோளே இப்பொழுது கர்த்தருடைய வருகையிலே நான் காணப்பட வேண்டும் தான் இருக்க வேண்டும். Walk, you saw the past walk, now the predestinated walk. அதாவது கடந்த வாழ்க்கையை பார்த்தோம், இப்பொழுது முன் நமக்காக ஆயத்து பண்ணி வைக்கப்பட்ட வாழ்க்கையில் பாதையை பார்த்தோம். Chapter 4 verse 1. அதன் பிறகு 4வது அதிகாரம் 1ஆம் வசனம். I therefore, the prisoner of the Lord, beseech you that you walk worthy of the vocation wherewith you are called. You are called. எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன் ஆகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறது புத்தி உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து walk worthy of the Lord. அதாவது நீங்கள் கர்த்தருக்கு பாத்திரமாய் நீங்கள் நடங்கள். Do we understand what the Holy Spirit is saying here? இங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை நாம் புரிந்து கொள்கிறோமா? Either we are walking worthy of God's call, or we are not walking at all. We are despising the call of God. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் கர்த்தருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறீர்கள், இல்லை என்றால் கர்த்தருடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிறீர்கள். How to do that? எப்படி செய்ய முடியும்? With all lowliness and meekness, with long suffering, forbearing one another in love, endeavoring to keep the unity of the Spirit in the bond of peace. அதாவது எப்படி கர்த்தருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க முடியும் என்று கேட்டால், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. God is watching each and every one of us. தேவன் நம்மில் ஒவ்வொருவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். How God conscious we are. நாம் எவ்வளவு தேவனுடைய உணர்வுடையவர்களாய், how much we realize God is watching us. God reads our thoughts. He knows our motives. He knows our desires. எவ்வளவாய் தேவன் என்னுடைய சகல சிந்தனைகளையும் அறிந்திருக்கிறார். தேவன் ஒவ்வொன்றையும் நான் எண்ணும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அறிந்திருக்கிறார். என்னுடைய எண்ணத்தினுடைய நோக்கத்தை கூட அறிந்திருக்கிறார் என்பதை எவ்வளவாய் உணர்கிறோம். If we will know that, then we will have that lowliness of mind. That's the mind of Christ. அதை மாத்திரம் நாம் உணர்வோம் என்று சொன்னால், அப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்த அந்த மனத்தாழ்மை நமக்குள்ளாக, lowliness and meekness. That's what just said Jesus. I am meek and lowly in heart. Come, take my yoke upon you. Learn of me. மனத்தாழ்மையும் சாந்தம். இயேசுவே சொன்னார், என்னிடம் வாருங்கள், நான் சாந்தமுடையவனாய் இருக்கிறேன், என்னை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். I think we have read that verse very well, in so many places as a gospel word. Jesus said, come unto me all ye that labor and are heavy laden, I am meek and lowly in heart. That's not for the unsaved people. I believe with all my heart it's for the saved people, for calling into a deeper relationship and discipleship. அதாவது அநேக முறை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், என்னை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் மனத்தாழ்மையும் சாந்தம் உடையவன் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை அது சுவிசேஷத்துக்காக பயன்படுத்துகிறோம், புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் அது தவறு. நான் எனக்குள்ளாய் விசுவாசிப்பது என்னவென்றால், அந்த வசனமானது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். He says that, come, take my yoke upon you and learn of me. He's calling us into that discipleship. அதாவது என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மை சீஷத்துவத்துக்கு அழைக்கிறார். He's asking us to be like him. அவர் நம்மை அவரை போல இருக்கும்படி அழைக்கிறார். It's not for the unsaved people, it's for the saved people. It's for us. அது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நமக்கு. I am meek and lowly in heart. அதன் பிறகு சொல்கிறார், நான் மனத்தாழ்மையும் இருதயத்திலே சாந்தமும் உடையவனாய் இருக்கிறேன். And here we need that we walk worthy of the Lord with all lowliness and meekness. ஆகையால் கர்த்தருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் உடையவர்களாய் நாம் நடக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது.
meek and lowly. That's what we must, every one of us have. சாந்தமும் மனத்தாழ்மையும் அப்படிப்பட்டவர்களாக தான் நாம் இருக்க வேண்டும். There are only two people the Bible describes as meek. அதாவது பரிசுத்த வேதாகமத்திலே ரெண்டே ரெண்டு பேரை குறித்து தான் சாந்தமுடையவர்களுக்கு சொல்லி நாம் வாசிக்கிறோம். Number one, முதலாவது யாரு? மோசே. okay. Number two, ரெண்டாவது weak and heavy laden. No. Number second person, two persons. One is Moses, then Jesus. Yes. Then the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு. I am meek and lowly. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவர் என்று இயேசு தன்னை குறித்து சொன்னார். The writer to the Hebrews also says that. அந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோனானவரும் அவரை குறித்து சொல்கிறார். What is meekness? ஆகையால் சாந்தம் என்று சொன்னால் என்ன? What is meekness? சாந்தம் என்று சாந்த குணம் என்று சொன்னால் என்ன? Meekness is not weakness. சாந்த குணம் என்று சொன்னால் but it is a spiritual strength. ஆவிக்குரிய பலனா இருக்கிறது. So the one picture we can give of meekness is a donkey. அதாவது சாந்த குணத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் கழுதை தானே. The king came riding on a donkey. அதாவது ராஜாவானவர் கழுதையின் மேல் சவாரி செய்து கொண்டு வந்தார். Symbol of meekness. அது அவருடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறது. Hot attitude. அது நம்முடைய இருதயத்தினுடைய மனப்பான்மையை காண்பிக்கிறது. In a class, one teacher was asking the students, ஒரு வகுப்பிலே ஒரு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்டார், what is meekness? அதாவது சாந்த குணம் என்றால் என்ன என்ற மாணவர்களை பார்த்து ஆசிரியர் கேட்டார். So many gave so many definitions. எத்தனையோ விளக்கங்கள் சொன்னார்கள். One little girl, ஒரு சின்ன பிள்ளை, சின்ன பெண், she said, meekness is giving soft answers to rough questions. அதாவது அந்த சிறு பெண் சொன்னது என்னவென்றால், சாந்த குணம் என்று சொன்னால் கடினமாய் ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு மெதுவாய் ஒரு பதில் சொல்லுவது, மெல்லினமாய் ஒரு பதில் சொல்லுவது. I think it's very near that point of answer. அவள் சொன்ன பதில் கிட்டத்தட்ட சரியான பதிலா இருக்கிறது. That's meekness, gentleness, that softness. ஆகையால் அதுவே சாந்தமாக இருக்கிறது. ஒரு அதாவது மெல்லின ஒரு நல்ல தன்மை. Oh, that's what we need to have. We need to be like Jesus. Only then we can see Him. அப்படிதான் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரை பார்ப்போம். Let me say, that's the work of the Holy Spirit, dear brothers and sisters. ஆகையால் நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இதுவே என்று சொல்லி உங்களிடம் சொல்கிறேன். Not we achieving something for the Lord achieving something in us. That does. நாம் கர்த்தருக்கு சொல்லி ஏதோ ஒன்றை சாதிப்பது அல்ல, ஆனால் கர்த்தர் நமக்குள்ளாய் அவர் நினைத்ததை சாதிப்பதே. Right? It's meek and lowliness is the one that the Holy Spirit wants to produce in us. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் சாந்தத்தையும் மனத்தாழ்மையுமே உருவாக்க விரும்புகிறார். Praise God. தேவனுக்கே ஸ்தோத்திரம். This is walk in meekness and lowliness. ஆகையால் நீங்கள் சாந்தத்திலே மனத்தாழ்மையிலே நடந்து கொள்ளுங்கள். Right? With long suffering, forbearing one another in love. நீடிய பொறுமையும் உடையவர்களாய் ஒருவரை தாங்கிக் கொள்ளுங்கள். This is what should be found in the body of Christ, the church of Jesus Christ. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையிலே காணப்பட வேண்டும். You know, the enemy will bring so many thoughts, so many disparities and one against another and all that, but the true believer, he will have the hallmarks of a Christian. அதாவது சத்ருவானவன் அவன் எப்படியாவது கிரியை செய்து ரெண்டு பேருக்கு இடையே, விசுவாசிகளுக்கு இடையே குழப்பத்தையும் சண்டையும் சர்ச்சையும் உண்டு பண்ணதான் அவன் முயற்சி எடுப்பான். ஆனால் உண்மையான விசுவாசிக்கு கிறிஸ்துவின் சிந்தனை. We are called to walk worthy of the Lord. He has called us. நாம் கர்த்தருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை அழைத்தார். Walking worthy of the Lord is character formation here. ஆகையால் கர்த்தருடைய அழைப்பு பாத்திரவான் என்று சொல்லும்போது Christ's nature மாற்றப்படுதல், Christ's nature within us. கிறிஸ்துவின் குணாதிசயம், lowliness and meekness, the hallmarks. ஆகையால் சாந்த குணமும் மனத்தாழ்மையும் அதனுடைய பிரதான குணாதிசய அம்சங்கள். Suffering, நீடிய பொறுமை, forbearing one another in love. ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்கிக் கொள்ளுதல். Long suffering is suffering for a long period. As soon as some suffering comes, we immediately on Lord, what is this? Why you are doing all this? We want a comfortable life. நீடிய பொறுமை என்று சொன்னாலே நீண்ட நாள் அல்லது நீண்ட நேரம் பொறுமையா இருப்பது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே the God of long suffering is the God of patience. So He is teaching us to be like Him. அவர் நீடிய பொறுமையும் உடைய தேவனா இருக்கிறதுனாலே அவர் நமக்கு அதை சொல்லித் தருகிறார், அதே குணத்தை சொல்லித் தருகிறார். So how much of long suffering we have?
ஆகையால் நமக்குள்ளாக எவ்வளவு நீடிய பொறுமை இருக்கிறது. Praise God. That's what the Holy Spirit will do in our lives. தேவ ஸ்தோத்திரம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதை தான் செய்வார். The Holy Spirit is there for mighty things and something that we can appreciate, something will others see. அதாவது நாம் நினைக்கிறது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா ஏதோ ஒன்றை செய்வதற்காக தான் இருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறோம். Holy Spirit is producing something in me. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாய் வாசமாய் இருந்து எனக்குள்ளாய் ஒரு கனியை உருவாக்குகிறார். The beauty and the nature of Christ. அது என்னவென்றால் கிறிஸ்து இயேசுவின் அழகும் குணாதிசயமும். Why? ஏன்? That is because of 7 things here mentioned. ஏனென்றால் 7 காரணங்கள் உண்டு. 7 காரியங்கள் காணப்படுகிறது. There is one body. ஏனென்றால் 4வது வசனத்தின்படி ஒரே சரீரம் இருக்கிறது, one spirit, ஒரே ஆவியானவர், even as you are called in one hope of your calling, ஒரே ஒரு அழைக்கப்பட்ட நம்பிக்கை, one Lord, one faith, one baptism, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், one God and Father of all, who is above all and through all and in you all. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். You find the Trinity there. ஆகையால் God who is Father of all, who is above all and through all and in you all. இங்கே திருத்துவத்தை பார்க்கிறோம். இதோ எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். He is bringing us under the one lordship of Jesus Christ. அவர் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வருகிறார். As one body of people, ஒரே கூட்டத்து ஜனமாய், ஒரே ஒரு சரீரமாய், indwelt by that one Holy Spirit. அந்த ஒரே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆட்கொள்ளப்பட்டு. This is amazing. இது உண்மையிலேயே ஆச்சரியத்துக்குரியதா இருக்கு. Eternal Spirit has no dwelling place. நித்திய ஆவியானவருக்கு வாசஸ்தலம் என்று சொல்லி ஒன்றுமில்லை. He is eternal. அவர் நித்தியமானவர். God, Jesus, through his shedding of the blood and redeeming us, has made his body to be the very temple of the Holy Spirit. Hallelujah. As we sang this morning, we are the temple of the Holy Spirit. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டதினாலே அவர் நம்மை பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக்கி இருக்கிறார். நாம் காலையில கூட அதை பாடினோம். Right? This morning worship was tremendous. இந்த காலைவேளையிலே ஆராதனையானது சரியாக இருந்தது. Not just individual, I am filled, I am the temple of the Holy Spirit. We are the temple of God. அதாவது நான் நிரப்பப்பட்டு நான் ஆவியின் ஆலயமா இருக்கிறேன் என்று சொல்வது மட்டுமில்லாமல் நாம் ஆவியின் ஆலயமா இருக்கிறோம் என்று பாடினோம். That's what Jesus said. I will build my church. அது நான் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொன்னார். So one hope of our calling is just that. ஆகையால் நம்முடைய அழைப்பினுடைய ஒரே நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது அதுதான். So that we walk worthy of this calling. ஆகையால் நாம் அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். What a great truth that is revealed to us, and what a great high calling it is. ஆகையால் எப்பேற்பட்ட சத்தியம் நமக்கு பெரிய சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டு எப்பேற்பட்ட பிரதான அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பாருங்கள். That you and I are made partakers of this. ஆகையால் நானும் நீங்களும் இதில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். It's a great responsibility for us that we should walk worthy of this God's calling. ஆகையால் இந்த தேவனுடைய இந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்ற பெரிய பொறுப்பு நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. If you receive an invitation from the President of India, ஒருவேளை இந்தியாவுடைய ஜனாதிபதியின் இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். For some function or something out of that. அவர் உங்களை ஏதோ ஒரு விழாவில் கூப்பிடுகிறார். What a great jubilation to be, what a honor. எப்பேற்பட்ட பெரிய கொண்டாட்டம், எப்பேற்பட்ட கனத்துக்குரிய காரியம். This calling of God will remain for eternity in your lives. ஆனால் இந்த தேவனுடைய பரம அழைப்பானது நித்தியமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும். But we make light of God's calling. ஆனால் நாமோ அந்த தேவனுடைய நித்திய அழைப்பை குறித்து அசட்டைப்படுகிறோம், அற்பமாய் நினைக்கிறோம். We need to walk worthy of this calling. நாம் இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். Then moving on to our next walk of life. அடுத்ததாக நம்முடைய ஜீவியத்தினுடைய நடத்தையிலே அடுத்த காரியம் 4th chapter, அதே 4ஆம் அதிகாரம் 17th verse. 17ஆம் வசனம். That I say therefore and testify in the Lord, that you henceforth walk not as other Gentiles walk. 17ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். Walk not as other Gentiles in the vanity of their mind. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் நடவாமல் இருங்கள். That's what the world is today.
the Gentile, the vanity of their mind, the emptiness, it avails nothing. It's all going into thin air. இந்த உலகம் இன்றைக்கு அப்படித்தான் இருக்குது. அதனுடைய வீணான சிந்தையிலே வெறுமை அல்லது ஒன்றுமில்லாமை அல்லது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமை தான் There இருக்கிறது. has to be a marked difference in your life if you are included in this. ஆகையால் நீ இந்த வசனம் உனக்கு பொருந்தும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம் வரும். அதாவது கண்ட உடனே பார்த்த உடனே தெரிகிற ஒரு வித்தியாசம் இருக்கு. Jesus prayed to the Father. இயேசு பிதாவினிடத்திலே ஜெபித்தார். Now as he is interceding, this is the spirit of his prayer. அவர் பரிந்து பேசி ஜெபித்த போது இந்த ஆவியுடன் தான் ஜெபித்தார். I pray not that you should take them out of the world, but you will keep them from the evil one in the world. Sanctify them through thy truth. Thy word is truth. அவர்களை இந்த உலகத்தை விட்டு நீர் எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கவில்லை. ஆனால் நீர் அவர்களை இந்த உலகத்திலே காக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை நீ பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய வசனமே சத்தியம் என்று keep them away from the pollutions and the evil one that's found in the world. அந்த உலகத்தின் அசுத்தங்களிலிருந்தும் பிசாசினிடத்திலிருந்தும் அவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். That's why he says, walk not other Gentiles walk. They are all going, but how is your walk? Is it different from others? ஆகையால் தான் சொல்லுகிறார், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் நடவாமல் இருங்கள். Others should be able to distinguish who we are, what we are. மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களால் நாம் யார் என்றும் நாம் மற்றவர்களிடத்திலிருந்து வித்தியாசமானவர்கள் என்பதையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். God forbid that I should glory in something of myself, but this is an experience I had unknowingly, and then I would like to mention that. அதாவது நான் என்னை குறித்தே மேன்மை பாராட்டுவதை நான் தேவன் அனுமதிக்க மாட்டார். நான் மேன்மை பாராட்டுவதற்காக சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய அனுபவத்திலே ஒன்று நடந்தது, அதை உங்களுடைய பிரயோஜனத்துக்காக சொல்ல விரும்புகிறேன். When I was working as the marketing manager, நான் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக நான் வேலை செய்து கொண்டிருந்த போது one day I had to travel to a certain place, and the managing director offered me a lift in his car. He was going in the same direction to the same place. ஒரு நாளிலே நான் ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருந்தேன். அந்த நான் வேலை செய்து கொண்டிருந்த நிறுவனத்திலே நிறுவனத்தினுடைய எஜமான் அவரும் அதே இடத்துக்கு, நான் போக வேண்டிய அதே இடத்துக்கு செல்ல வேண்டியதா இருந்தது. அவர் என்னை 4 சக்கர வாகனத்தை கூட்டிக் கொண்டு போகிறார் என்று சொல்லி என்னிடம் சொன்னார். பம்பாயில். And then while going in the car, he saw the file. He was going to attend a board meeting, and then he saw the files and all that. Some papers were missing. So he began to curse his secretary who failed to keep those papers, and then all his mother tongue, all the bad language. அதாவது அவர் ஒரு கூட்டத்துக்கு போய் கொண்டிருந்தார். அந்த கூட்டத்திலே தேவையான ஆவணங்கள் எல்லாம் அவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அந்த ஆவணங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு சில காரியங்கள் அதில் இல்லை என்பதனாலே அவரோடு கூட இருந்த அவருக்கு உதவியாளரை வேலை செய்து கொண்ட அவருடைய செக்ரட்டரியை பார்த்து அவர் கெட்ட வார்த்தைகளை திட்ட ஆரம்பித்தார். The secretary wasn't there, but he was cursing her because she failed to keep the important papers for the meeting. மணிகவும் அதாவது அவருடைய உதவியாளர் பக்கத்திலே இல்லை, ஆனால் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு தேவையான ஆவணங்களை வைக்காததினாலே அவர் சத்தமாய் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர்களை குறித்து then he suddenly realized I was sitting next to him. திடீரென்று நான் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தார். And he got the shock to seeing me and said sorry. அதாவது என்னை பார்த்த உடனே அவர் அதிர்ச்சி அடைந்து விட்டு என்னை மன்னித்து விட்டு என்று சொன்னார். He need to say that to me. அவர் என்னிடம் என்னை மன்னித்து விட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. That's what you and I should be doing that in the world. ஆனால் நானும் நீங்களும் இவ்விதமாக தான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். Our very presence, we are carrying the King of Kings and the Lord of Lords. ஏனென்றால் நம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக நாம் நமக்குள்ளாக ராஜாதி ராஜனையும் தேவாதி தேவனையுமே நாம் சுமந்து கொண்டு போகிறோம். If you don't realize that, His presence won't be made known to others. அதாவது நீயே அதை உணராவிட்டால் மற்றவர்கள் எப்படி அவருடைய பிரசன்னத்தை உணர்வார்கள்? We are the temple of the Holy Ghost. We are praying, we are singing. நாம் பாடுகிறோம், நாமே பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் சொல்லி பாடுகிறோம். When we are moving in the world, we lose the sanctity. ஆனால் உலகத்திலே நாம் வெளியே சென்று we compromise with the world. உலகத்தோடு ஒத்து போய் நாம் பரிசுத்தப்படுகிறோம். The jokes we crack and what others are doing, we are there with all the fun and frolic. அதாவது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், எதில் ஈடுபடுகிறார்கள், அந்த அவர்களுடைய களியாட்டம் எல்லாவற்றையும் நாம் செய்து we have to make a distinction there. நாம் அங்கே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும். The same managing director once invited me to Taj. அதே நிறுவனத்தின் எஜமானவர் என்னை ஒரு முறை தாஜ் ஹோட்டலுக்கு வரும்படியாக சொன்னார். I was in Bombay and then he said, "What are you doing this evening?"
அதாவது என்னை கேட்டால் இந்த மாலையில் இன்று மாலையில என்ன செய்கிறாய்? I said, sir, I am free. I am not doing anything. No நான் appointments. சொன்னேன், நான் எதையும் யோசித்து வைக்கவில்லை, நான் சும்மா தான் இருக்க போகிறேன் என்று சொன்னேன். Come so and so from US is coming, some businessmen, top men. So come to Taj. அதாவது அமெரிக்கா ஐக்கிய தேசத்திலிருந்து ஒரு பெரிய அதாவது தொழில் நிபுணர் வருகிறார், ஆகையால் நீ தாஜ் ஹோட்டலுக்கு வா, அங்கே நாம் அவரை சந்திப்போம் என்று I சொன்னார். was thinking, why me? நான் ஏன் அவரை சந்திக்க வேண்டும் என்று நான் யோசித்தேன். Anyway, because the MD said, okay, I went there. ஆனால் எம்டி சொன்னதுனாலே சரி எம்டி சொல்லுகிறாரே என்று சொல்லி That's all சரி he சொல்லிவிட்டேன். He introduced me to him and said, meet Vijay Raghavan, our marketing manager, he said. அவர் என்னையும் அவரையும் இந்த அயல்நாட்டு மனிதனையும் அறிமுகப்படுத்தி இவர்தான் விஜயராகவன் என்று சொல்லி என்னை குறித்து சொன்னார். இவர் எங்களுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் என்று சொன்னார். But you can't talk business to him. ஆனால் அவரிடம் உங்களால் வியாபாரத்தை குறித்து பேச முடியாது. He's Pentecost. ஏனென்றால் அவர் பெந்தெகோஸ்து விசுவாசி. I had to put my head down, I was feeling kind of ashamed before a worldly man. அதாவது ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷன் முன்பாக இப்படி சொன்னதுனால எனக்கு சற்று வெட்கமாகிவிட்டது. I may be a bit shy, but the Lord was glorified that he recognized and that he was able to speak to somebody else. Let God be glorified in our lives. We need to make a distinction of who we are and who is in us. அதாவது நான் ஒருவேளை வெட்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியினாலே தேவன் மகிமை பெறுகிறார். ஆகையால் நாம் யார் என்பதனாலேயும் யாரா இருக்கிறோம் என்பதனாலேயும் நாம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும். Remember this word that Jesus said, even though you are in the world, you are not of the world. இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல. This is what he is saying to the Father in his intercessory prayer. அவர் நமக்காக பரிந்து பேசி ஜெபித்த பொழுது கூட பிதாவினிடத்தில் இதைதான் சொன்னார். Even as I am not of the world, they are not of the world. நான் எப்படி இந்த உலகத்தார் அல்லவோ அதே போல அவர்களும் இந்த உலகத்தார் அல்ல. We are moving with people, outside this hall, when we go, we are in the world. Tomorrow, when we move to different places, wherever God has kept for us, we need to make an impact. We need to show to others. We are not just words, but we need to, through our lives, walk, he says, conduct yourselves in such a manner, not as Gentiles, but make a distinction of who you are. நாம் உலகத்திலே நாம் இருக்கிறோம், நாம் செயல்படுகிறோம், மற்றவர்களோடு பழகுகிறோம், நாம் வியாபாரம் செய்கிறோம், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஒவ்வொன்றிலேயும் அவர் சொல்லுவது போல உங்களுடைய அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய சகல செயல்களிலேயும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை பிரதிபலிக்க வேண்டும். 5th chapter, verse 1, verse 2. 5வது அதிகாரம் 2வது வசனம். Walk in love as Christ also hath loved us, and hath given himself as an offering and a sacrifice to God for a sweet smelling savor. எபேசியர் 5:2 வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Walk in love. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். It's not our carnal love. மாம்சீக அன்பு அல்ல. It's not what we favor one another. ஒருவருக்கு ஒருவர் ஏதாவது ஒரு நன்மை செய்து கொள்ளுங்கள். It's not we pleasing one another or doing something good. அதாவது ஒருவருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு நன்மையை செய்யுங்கள். Walk in love as Christ also hath loved us and given himself as a sacrifice, as an offering and a sacrifice. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தது நம்மில் அன்பு கூர்ந்தது போல. We are called to walk in love. We are called to live with that love of God, and that love of God is always sacrificial. What are you sacrificing to the Lord? நாம் தேவனுடைய அன்பை செயல்படுத்தி நடக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீ அதிலே ஒரு தியாகம் இருக்க வேண்டும். எதை நீ தியாகம் செய்தாய்? Read that word again. அந்த வசனத்தை திரும்பவும் நீ வாசி. Walk in love as Christ also hath loved us and given himself for you as an offering and a sacrifice to God for a sweet smelling savor. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Sacrifice is something. அது தியாகமாய் பலியாய் செய்வது ஒன்று. We shrink. பலி என்று சொன்னாலே நாம் உடனடியாக நாம் முகத்தை சுருட்டிக் கொள்கிறோம். It's
it is something demanding from us. அதாவது பலி என்று சொன்னாலே நம்மிடத்திலிருந்து ஏதோ ஒன்று போக வேண்டும் என்று அர்த்தம். So we don't want to touch that area. ஆகையால் பலி பற்றி பேச விரும்பவில்லை. The true mark of love, the love of God, is sacrificial. ஆனால் தேவனை அன்பு கூறுகிறோம் என்பதற்கு உண்மையான அடையாளம் என்னவென்றால் நாம் எப்படி தியாக மனப்பான்மையாக இருப்பதுதான். We must show that we in our walk of love. ஆகையால் நாம் நன்மையிலே நடந்து கொள்வதன் மூலமாக நாம் தியாக மனப்பான்மையுடைய வெளிப்படுத்த. What are we offering? What are we sacrificing to God? ஆகையால் நாம் எதை நாம் தியாகமாய் விட்டுக் கொடுக்கிறோம், தேவனுக்கு என்று எதை ஒப்புக் கொடுக்கிறோம்? No, even in our tithes and offerings we are failing, and what more to say of sacrifice? தசமபாக காணிக்கையிலே கூட நாம் தவறி விடுகிறோம் என்று சொன்னால் இதற்கும் மேல வேற என்ன செய்ய போகிறோம்? What should belong to us, what should belong to God, we are not giving to God. எது தேவனுக்கு போக வேண்டுமோ, எதை தேவனுக்கு செலுத்திருக்க வேண்டுமோ அதை கொடுப்பதில்லை. Tithes, God says, is mine, 1/10 of what I have given you. If God wants, He can take, but He doesn't say. He is giving to you and asking you to give 1/10. Even that we are failing. தசமபாகம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் தேவன் உனக்கு கொடுக்கிறதிலே 10 ஒரு பங்கு உனக்கு என்று சொல்லி இருக்கும் பொழுது அதிலே நான் தவறுகிறோம் என்று சொன்னால் வேற என்ன இருக்கிறது? You know, because some wrong teachings are going on in the YouTube also. What the tithing is not New Testament. Who said that? அதாவது இந்த யூடியூப் மூலமாக கூட இணையதளம் மூலமாக கூட சில தவறான போதனைகள் இருக்கின்றன. அதாவது வேதத்தின்படி அல்ல என்றெல்லாம் சொல்கிறார்கள். In the YouTube and the blogs and all that, more untruth is coming out than the real truth of God's word. யூடியூப் மூலமாக இந்த தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்தை விட அதிகமாக பொய் தான் வருகிறது. The Satan is spewing out from the pit of hell all kinds of lies, and that's how he is deceiving the believers. நரகத்தின் பாதாளத்தின் குழியிலிருந்து சாத்தான் அணுகும் அநேக பொய்களை அவன் புதிய பொய்களை சொல்லி அநேக விசுவாசிகளை கூட வஞ்சிக்கிறான். Here Jesus put a full stop to that. One word, Matthew 23:23. This ought you to do and not to leave the other undone. He has spoken about tithes and offerings. So it's not there. We can't say it's not there. He has established it in the New Testament. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:23 கூட இயேசு இதை குறித்து சொல்லிவிட்டு நீங்கள் இதையும் செய்திருக்க வேண்டும், நீங்கள் இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதிலே கூட தசமபாகத்தை குறித்து பேசி இருக்கிறார். Right? So that means he has put his attestation there, his divine signature is there on the tithes for the New Testament church. அப்படி என்றால் அவர் புதிய ஏற்பாட்டுக்கும் தசமபாக காணிக்கையானது அதாவது ஒரு கட்டளையை புதிய ஏற்பாட்டு கட்டளையா இருக்குது என்று சொல்லி இயேசுவின் மூலமா அத்தாட்சி பெற்றிருக்கிறது. If you are giving more, that's up to God. அதுக்கும் மேலா நீ கொடுத்தால் அது உனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அன்பின் உறவு. You can't fail what God says is mine and you need to give, because by giving that, it's like God. God is a giving God, and so I, as a child of God, I learn to be like Him in giving. ஆனால் தேவன் என்னுடையது என்று எதை சொல்லியிருக்கிறாரோ அதை நீ தரதான் வேண்டும். ஏனென்றால் அதாவது நீ கொடுக்கும் பொழுது தேவன் எப்படி நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி உனக்கு கொடுக்கிறாரோ நீ அதே உள்ளத்தோடு நீ அவரை அங்கீகரிக்கிறாய் என்று சொல்லி. But walk in love. The love of God will never compromise the truth of God. ஆகையால் அன்பிலே நடந்து கொள்வோம் என்று சொன்னால் தேவனுடைய சத்தியத்தை எப்பொழுதுமே சமரசம் செய்ய மாட்டோம். It's not just trying to win the favor of somebody or trying to do something good so that they can appreciate us. That's not the expression of love. The true love of God is sacrificial unto God. Others may not recognize that at all. யாரோ ஒருவருடைய தயவு எனக்கு தேவைப்படுகிறது, இதை செய்தால் எனக்கும் நன்மை இருக்கும் என்று சொல்லி அதனாலே ஒருவரை பிரியப்படுத்துவதற்காக செய்வதல்ல. ஆனால் கிறிஸ்து எப்படி தியாகத்தோடு பலியின் மனப்பான்மையோடு இதெல்லாம் செய்தாரோ அதே போல அவருடைய பிரதிபலிக்க முடியாது. Christ Jesus our Lord is set as an example before us. Walk in love even as Christ gave himself as an offering and a sacrifice to God on your behalf. ஆகையால் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். This is God's love. இதுதான் தேவனுடைய அன்பு, sacrificial love. அதாவது தியாகமான அன்பு. It will never compromise the truth of God. தியாகமான அன்பு எப்பொழுதுமே தேவனுடைய சத்தியங்களை சமரசம் செய்யவே செய்யாது. So praise God, and we need to have that love. Walk in love. ஆகையால் அந்த தேவ அன்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அன்பில் நடங்கள். And then
the sixth walk we find in the same 5th chapter, verse 8. அதே 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் நடக்க வேண்டியதான 5வது நடத்தையை குறித்து பார்க்கிறோம். For you were sometime darkness, but now you are light in the Lord. Walk as children of light. முற்காலத்தில் எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். The world is full of darkness. உலகத்திலே அந்தகாரம் இருக்கிறது. Now we need to walk in that light. நாம் அந்த You are the light of the world. நாமே இந்த உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறோம். And so we can bring that light. God is dispelling that darkness always. ஆகையால் நாம் தான் அந்த வெளிச்சத்தை கொண்டு வரவே முடியும். ஆகையால் நாம் வெளிச்சத்தை நடக்க வேண்டும். நம்முடைய நடத்தையின் மூலமாக தேவனால் அந்த இருளை எடுத்து போட Find in முடியும். the very first pages of Genesis, they said, "Let there be light," and the darkness was dispelled. தேவன் ஆதியாகமத்தினுடைய முதலாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது இருள் நீங்கிற்று, இருள் போய்விட்டது. And God wants that darkness in the world to be gone because of the light shining in us. And you have to walk as children of light. ஆதலால் உலகத்திலே இருக்கிற அந்தகாரமும் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி தேவன் வாஞ்சிக்கிறார். ஆகையால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பிரகாசிக்க வேண்டும். Right, and the glory of God must be seen, and as we walk, we will be dispelling the darkness in the people we come in contact with. ஆகையால் தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆகையால் நாம் வெளியே செல்லும் பொழுது, மற்றவர்களை நாம் சந்திக்கும் பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரம் இருளானது நாம் பிரதிபலிக்கும் வெளிச்சத்தின் மூலமாய் அந்த இருள் நீக்கப்படும். The same MD, அதே என்னுடைய பழைய நிறுவனத்தினுடைய எஜமான், he sent me a memo from his office. ஒரு முறை அவருடைய அலுவலகத்திலிருந்து எனக்கு ஒரு அதாவது மெமோ அனுப்பினார். He was a Konkani and a Hindu Brahmin caste. அதாவது அவர் ஒரு கொன்குனி, அவர் இந்து பிராமண அதாவது ஜாதியை சேர்ந்தவர். So when I joined the company, I was a Brahmin, as you all know. நான் அந்த நிறுவனத்திலே சேர்ந்த பொழுது நான் அப்பொழுது ஒரு பிராமணனா இருந்தேன். He interviewed me and he took me. அவர் தான் என்னை பேட்டி எடுத்து என்னை வேலையில் சேர்த்துக் He கொண்டார். saw my performance and promoted me. நான் எப்படி வேலை செய்கிறேன் என்று பார்த்து பதவி உயர்வு தந்தார். So he was keeping a close watch on me. ஆகையால் என்னை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். And then after a few years, when he understood me properly, when I came to know the Lord, சில வருஷங்களுக்கு பிறகு நான் கர்த்தரை அறிந்து நான் ரட்சிக்கப்பட்ட he பிறகு saw the difference in me. எனக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை After பார்த்த many years, he sent me a memo. He said, சில வருஷங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு எச்சரிக்கை அனுப்பினார். and what contacts he had. He used to go to Europe and US and all that. But so what contacts made him ask that question, I don't know. But he asked me, how do you say that the Antichrist will emerge from the European countries? அதாவது எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு அவர் எனக்கு ஒரு கடிதம் போல ஒன்றை அனுப்பினார். அதாவது எத்தனையோ தேசங்களுக்கு பிரயாணம் செய்தவர், ஐரோப்பியா, அமெரிக்கா ஐக்கிய தேசங்கள் போன்ற தேசங்களுக்கு எல்லாம் சென்றிருக்கிறார். எப்படி இந்த கேள்வி அவருக்குள்ள வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு அவர் கேட்ட கேள்வி என்ன, கிறிஸ்து ஐரோப்பியாவில இருந்து தான் வருவான், ஐரோப்பிய ஐக்கிய தேசங்களில் இருந்து தான் வருவான் சொல்லி உனக்கு எப்படி தெரியும், எப்படி சொல்லுகிறாய்? What was the necessity for him to ask that, urgently in a memo? அதாவது ஒரு அலுவலகத்திலே பரிமாறிக் கொள்ளுகிற ஒரு கடிதங்கள் மூலமாக ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டும், என்ன அவசியம்? And with whatever scripture I knew, I quoted and I replied to my memo and sent it to him. அதாவது எனக்கு தெரிஞ்ச அப்பொழுது எனக்கு தெரிந்த ஒரு சில வசனங்களை கொண்டு நானும் ஒரு கடிதத்திலே எழுதி அவருக்கு பதிலை அனுப்பிவிட்டேன். Don't ever hesitate to speak the truth. ஆகையால் சத்தியத்தை சொல்ல தயங்காமல் இருங்கள். It's the light of God's word. What impact it will have in others' lives, we don't know at all. அதாவது தேவனுடைய சத்தியம்தான் வெளிச்சம். அதனுடைய மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. So speak the word boldly. ஆகையால் நீங்க தைரியமாய் the one weapon you have is God's word. உங்கள் கையில இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. Praise God. And then it will bring light. He said, let there be light, and the darkness was dispelled. So it will dispel the darkness that's in the world, the hearts of people. அது வெளிச்சத்தை கொண்டு வரும் என்றால் அவர் இருளின் மத்தியிலே வெளிச்சம் உண்டாவதாக சொல்லி இருள் எப்படி காணப்படாமல் போனதோ அதே போல சத்தியத்தினுடைய வெளிச்சமானது ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்தகாரத்தை நீங்க செய்யும். Walk as children of light. ஆகையால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். MD's son was the
director of my particular field. அதாவது நான் என் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட துறையினுடைய அதாவது மேலாளர் யார் என்றால் எங்களுடைய எஜமானுடைய மகன் He said to me one day, ஒரு நாள்ல என்னை பார்த்து இப்படி சொன்னார், Vijay, what you said last night, about all the things that's going to happen, all that, frightened me whole of last night. I was not sleeping. அதாவது ஒரு முறை அவரிடம் நான் கர்த்தரை குறித்து சொன்ன பிறகு அடுத்த நாள் அவர் சொன்னார், நீ நேற்றைய தினம் நீ சொன்ன காரியங்களின் நிமித்தமாக என்னால் இரவு முழுவதுமாக தூங்கவே முடியவில்லை. Child of God, be bold. Light should never be afraid of the darkness. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தைரியமா இருங்கள். வெளிச்சம் எப்பொழுதும் இருளை பார்த்து பயப்படவே கூடாது. The children of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். And then finally, கடைசியாக verse 15. 15வது வசனம். See then that you walk circumspectly. 15ஆம் வசனம். Not as fools, but as wise. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. Right? Walk wisely, circumspectly. ஆனபடி நீங்கள் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். Not as fools, but as wise. ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். We need to be aware of the time. The times are all just running away, and it's coming to an end at this time and this month, with all the news we know, with all the truth of God's word coming to fulfillment, we need to be very, very wise in our spiritual walk. நாட்களின் அடையாளங்களை குறித்தும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அதாவது இந்த தேவனுடைய வார்த்தையுடைய சத்தியத்தை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஞானமற்றவர்களைப் போல நடக்காமல் ஞானமுள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். Walk wisely, circumspectly. ஞானமுள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். This is how we must behave ourselves. ஆகையால் இவ்விதமாய் தான் நாம் உலகத்திலே நடந்து கொள்ள வேண்டும். Sevenfold walk of a believer. ஆகையால் ஒரு விசுவாசியினுடைய 7 மடங்கு 7 விதமான நடத்தை. Talks about our conduct, our life, how we conduct ourselves in the present scenario, present world. நம்முடைய நடத்தை இந்த உலகத்திலே எப்படி ஜீவிக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் பேசுகிறோம். Character is important. நம்முடைய குணம் முக்கியம். Along with the conduct, how we conduct ourselves. நம்முடைய குணமும் முக்கியம், நம்முடைய நடத்தையும் முக்கியம். Let's walk for the glory of God. ஆகையால் நாம் தேவனுடைய மகிமைக்கென்று நடப்போமா? Shall we pray? நாம் ஜெபிப்போம். Gracious Father, we are here as your people, redeemed by the blood of your Son. கிருபை நிறைந்த பிதாவே, நாங்கள் இந்த இடத்திலே உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட உம்முடைய ஜனங்களாய் நாங்கள் இங்கே காணப்பட்டிருக்கிறோம். We are challenged in your word. Every time we open your book, we are challenged, Lord. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் உம்முடைய புத்தகத்தை நாங்கள் திறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய புத்தகத்தினாலே எங்களுக்கு ஒரு சவால் வருகிறது. You are very gracious in Lord, forgiving our shortcomings. எங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னிக்க நீர் மிகவும் கிருபை உள்ளவராக இருக்கிறீர். You remember we are dust. என்றால் நீர் நாங்கள் மண் என்று சொல்லி நினைவு கூறுகிறீர். But you don't want us to remain dust. ஆனால் நீர் நாங்கள் எப்பொழுதுமே மண்ணாகவே இருந்து விட வேண்டும் என்று விரும்புவதில்லை. You have chosen us. Your workmanship, masterpiece of your creation. ஆனால் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய சிருஷ்டிப்பினுடைய சிறந்த செய்கையா இருக்கிறோம். Above all creations, Lord. எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலாக நாங்கள் சிறந்தவர்கள். It is the wonder of wonders. இது எல்லா ஆச்சரியங்களுக்கும் மேலான ஆச்சரியம். In the ages to come, you are going to show the exceeding riches of your grace. ஆண்டவரே, வரப்போகிற நித்தியத்திலே சதா காலம் நீர் உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யங்களை ஆழங்களை நீர் காண்பிக்க போகிறீர். We take you at your word, Father. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையில நீர் சொல்லி இருக்கிறபடியே உம்மை விசுவாசிக்கிறோம். We yield ourselves to you. ஆகையால் எங்களே உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். We ask you for forgiveness wherever we have failed. எங்கெல்லாம் உமக்கு விரோதமாய் நாங்கள் செயல்பட்டுக்கிறோமோ அதே இடத்திலெல்லாம் நீர் எங்களை மன்னிக்க வேண்டும். We open our hearts and say, we don't want to remain in our failures, but we want to be successful. We want to be marching forward. We want to be for your glory. ஆண்டவரே, எங்களுடைய தோல்வியிலே நாங்கள் இருந்துவிடக் கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து, ஆண்டவரே, முன்புள்ளாக நாங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். We need the fullness of the Holy Spirit, Lord. பரிசுத்த ஆவியின் நிறைவு. We need the challenge of your word, Lord. உம்முடைய வார்த்தையுடைய சவால் எங்களுக்கு தேவையானது. We need the continual operation of your Spirit, Lord. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்குள்ளாய் செயல்பட வேண்டும். Open our hearts and open our ears to hear the voice of God. இருதயங்களையும் செவிகளையும் தேவனுடைய வார்த்தையை கேட்டபடி நடக்க எங்களை நீ திறக்க வேண்டும். We pray for your help, Lord.
உம்முடைய உதவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். as we submit ourselves to you, நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த வேளையில் that you might be glorified in அது நிமித்தமாய் நீர் எங்கள் வாழ்க்கையில் மகிமை பெற்றுக்கொள்ள முடியாது. Pray your blessing upon the table that you have set, Lord, before us. ஆண்டவரே, எங்களுக்கு முன்னதாக நீர் வைத்திருக்கிற பந்தியின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்க ஜெபிக்கிறோம். New Testament table, ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டு மேஜை through the blood of the everlasting covenant, நித்திய உடன்படிக்கையினுடைய இரத்தத்தின் நிமித்தமாக we ask you to bless us, Lord, individually as we partake. நாங்கள் ஆண்டவரே இதில் பங்கு பெறும் பொழுது நீர் எங்களை தனிப்பட்ட விதத்திலே தனிப்பட்ட நபர்களாய் ஆசீர்வதிக்க வேண்டும். That we may be found worthy, Lord, every one of us as we partake. நாங்கள் பங்கு பெறும் பொழுது நாங்கள் எங்களில் ஒவ்வொருவரும் இதில் பாத்திரவான்களாய் பங்கு பெற வேண்டும். We believe in the blood that your Son shed for us on the cross. உம்முடைய குமாரன் எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். Sanctify us with the truth, will sanctify us with the blood of Jesus Christ. சத்தியத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தும். More, Lord, in like Jesus Christ, more close to Him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல இன்னும் நாங்கள் மாற வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இன்னும் நாங்கள் கெட்டி சேர வேண்டும். Lord, this is our aspiration, this is our prayer. ஆண்டவரே, இதுவே எங்களுடைய வாஞ்சையும் எங்களுடைய ஜெபமுமாய் இருக்கிறது. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. From glory to glory, He's changing me, changing me, changing me. His likeness only makes to perfect in me. The love of God shown to the world, for He is changing me. Things to the heavenly, His likeness only makes to perfect in me. The love of God shown to the world. From glory to glory, changing me, changing me, changing me. His likeness and image to perfect in me. The love of God shown to the world. Oh, it's changing me, like things to the heavenly, like a sun image to perfect in me. The love of God shown to the world. What a wonderful truth is it? That's the Bible truth. That's the New Testament truth. That's what it's all about. He just did not shed His blood to give us some corner in heaven, to give us an assurance of heaven. But it's changing that we shall be like Him. Hallelujah. All because Jesus died and rose again. All because He is interceding for us. What a glory. Let's sing it as we partake of these emblems. The transforming grace of God in our lives. From glory to glory, He's changing me, changing me, changing me. His likeness and image to perfect in me. The love of God shown to the world. For He is changing me. Things to the heavenly. Likeness and image to perfect in me. The love of God shown to the world. From glory to glory, changing me, changing me, changing me. His likeness and image to perfect in me. The love of God shown to the world. For He is changing me from earthly things to the heavenly. His likeness and image to perfect in me. Love